ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஃபார் மீடியா. அதாவது எம்எஸ் யூனிவர்சிட்டி செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ரைட்டிங் ஃபார் மீடியா அப்படிங்கிற சிலபஸ்லேருந்து யூனிட் 3 வந்து இன்றைக்கி ஃபுல்லான சம்மரி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அந்த யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனட்டாமி ஆஃப் எடிட்டிங் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான சம்மரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆனட்டாமி ஆஃப் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மீடியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மீடியாவில் வந்து நம்ம ஒன்று பப்ளிஷ் பண்ணுறோம். மீடியாவில் வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா, சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போட முடியாது. அதுக்கான ப்ராப்பரான எடிட்டிங் தேவை. அந்த எடிட்டிங் ப்ராசஸ் வந்து இப்போ ஒரு சவுண்டை ஏற்றுறது, கலரை கூட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஒரு கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ரீஃபைன் பண்ணி எடுக்கணும். சும்மா இப்போ வந்து ஒரு இடத்துல ஒருத்தங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் பப்ளிஷ் பண்ணிடுவாங்களா? கிடையாது. அந்த இடத்துல நிஜமாவே அது நடந்திருக்கா? அதுக்கு வந்து போதிய அளவுக்கான எவிடன்ஸ் இருக்கா? அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தானே ஒரு கண்டென்ட் இது பண்ண முடியும். அந்த கண்டென்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து ஒரு அக்யூரசி இருக்கா? அந்த மெசேஜ் வந்து எப்படி எந்தெந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் எடிட்டிங்க்கு எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கண்டென்ட்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கொஹிரன்ஸ் இருக்கணும், ஆடியன்ஸோட வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டோட இருக்கணும். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது நம்மளே ஒரு சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறோம். அந்த நியூஸ் சேனலில் ஃபுல்லாக 24/7 வந்து வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரியும் இல்லைன்னா சும்மா வழக்கம் போல் நியூஸ் மட்டுமா சொல்லிட்டு இருக்காங்க. அதிலே நிறைய டாபிக்ஸ் எல்லாமே போட்டு பிரித்து இந்த காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராசி பலன் சொல்லி ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்காக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோலே கொண்டு போவாங்க இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத தான் வந்து ஆனட்டாமி ஆஃப் எடிட்டிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க. The anatomy of editing in writing for media involves a structured process to refine content, ensure accuracy, and adapt the message for intent audience. This process enhance clarity. இப்போ நம்ம வந்து anatomy of editing வந்து நம்ம முடிச்சதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி, coherence and engagement while adhering to professional and ethical standardல வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆனட்டாமி ஆஃப் எடிட்டிங்கில் வந்து ப்ராசஸ் நிறையா இருக்குது. ஆனட்டாமி ஆஃப் எடிட்டிங் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டென்ட் எடிட்டிங். நான் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். ஆனால் வந்து நான் சொல்கிற இதை வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற அளவுக்காவது நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்ததை வந்து மறுபடியும் நேரம் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை. எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டென்ட் எடிட்டிங்கை வந்து மேக்ரோ எடிட்டிங்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் எடிட்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேக்ரோ எடிட்டிங். Focuses on the overall structure and substance of pieces. இந்த மேக்ரோ எடிட்டிங் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, அந்த கண்டென்ட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயும் அண்ட் அதில் இருக்கிற குட்டி குட்டி சப்ஸ்டன்சஸ்லேயும் வந்து அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஓவராலாக அதோட ஸ்ட்ரக்சரை வந்து எடிட் பண்ணுறது தான் கண்டென்ட் எடிட்டிங். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம வளவலா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு புரியவும் செய்யாது, அதோட என்கேஜ்மெண்ட்டிங்காகவும் இருக்காது. ஸோ அதை வந்து ஒரு அலைன்மெண்ட்டாக கொடுக்கணும். மீடியாவோட பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து அலைன்டாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்கெட் ஆடியன்ஸை வந்து அதை ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க உண்டான வேலையை எல்லாமே பார்க்கணும். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து வளவலன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அலைன் பண்ணுறாங்க. எந்தெந்த கண்டென்ட் வந்து யார்கிட்ட போய் சேரணும், அந்த கேட்டகிரி ஆஃப் ஆடியன்ஸ்கிட்ட போய் இது சேரணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது மழையின் காரணமாக வந்து பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னா அது வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. காலேஜ்க்கு மட்டும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் லீவ் அப்படின்னா தான் இப்போ வந்து 2 பேத்துக்குமே தேவை.
அப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவை, அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து அவங்க மைண்ட் செட்டில் வச்சுக்கிறாங்க. அண்ட் கண்டென்ட் ஆஃப் எடிட்டிங்கில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, ஆஸ் அ ஸ்ட்ரக்சர் செக் ஃபார் அ லாஜிக்கல் ஃப்ளோ ஆஃப் ஐடியா அண்ட் கம்பெல்லிங் த நரேட்டிவ். ஒரு ஃப்ளோ இருக்கணும் அந்த கண்டென்ட்டில், வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டில் ஒரு ஃப்ளோ இருக்கணும். அண்ட் அந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளாரிட்டி ஆஃப் மெசேஜ் அப்படின்னா என்னென்னா, அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டை வந்து கிளியராக சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து ஓப்பனிங் எல்லாமே இந்த வணக்கம் சொல்கிறது, எல்லாத்துக்குமே வந்து நமஸ்காரம் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிட்டு, அவங்க சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து அவங்க நல்லா சொல்லலை அப்படின்னா, அந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது. அந்த கொடுக்க வேண்டிய மெசேஜில் வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. ஸோ அந்த கொடுக்க வேண்டிய மெசேஜை வந்து நல்லா கிளாரிட்டியாக அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டை வந்து நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ரெலவென்ஸ் அப்படின்னா எலிமினேட் ரெடான்சரிஸ் ஆர் அன்ரிலேட்டட் டீட்டெயில்ஸ். ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, அந்த கண்டென்ட்டில் வந்து எக்கச்சக்கமான தேவையில்லாத விஷயங்கள் நிறையாவே இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எக்ஸாமில் வந்து ஒரு கேரக்டரை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. கேரக்டரை பற்றி எழுத சொல்லுவாங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஒத்தலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒத்தலோ வந்து அந்த எஸ்ஸேல எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதை எல்லாமே பிடிச்சி எழுதுவோம். ஆனால் அதில் தேவையில்லாத கண்டென்ட் நிறையா இருக்கும், நமக்கே தெரியும். அதே மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்டு, அவங்க கேட்டதுக்கு ஒரு அன்ரிலேட்டடான இந்த நடந்த சம்பவத்துக்கும் நம்ம கொடுக்க போகிற இதுக்கும் அன்ரிலேட்டடான கண்டென்ட்டை எல்லாமே எடுத்துடணும். அந்த அன்ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தேவையில்லை, தேவை உள்ள கண்டென்ட்டை மட்டும் வச்சுருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைனான டோனும் ஸ்டைலும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் த ரைட்டிங் மேட்சஸ் த பப்ளிகேஷன் வாய்ஸ் லைக் ஃபார்மல், கன்வென்ஷனல் ஆர் ஜேர்னலிஸ்டிக். நம்ம சொல்ல போகிற விஷயம் இப்போ வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்லைன்னா நம்ம கண்ட்ரிலே முக்கியமான யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த நியூஸை வாசிக்கிறப்போ எப்படி வாசிக்கணும்னா, சிரிச்சுட்டு ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸை வச்சுட்டே வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நோ. அதுக்கு தேவையான மாதிரி அவங்க ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த இது எல்லாமே மாறிடும். அதுதான் அவங்களோட டெலிவரி ஆஃப் டோனும் ஸ்டைலும் டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ யாராவது இறந்து போன நியூஸை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறப்போ பின்னாடி நல்லா ஒரு ஹைப்பான பிஜிஎம், நல்ல குத்து டான்ஸ் போடுற மாதிரி ஒரு பிஜிஎம் போடுவாங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா, நோ. அதுக்கு வந்து ஒரு சைலண்ட்டாக அந்த மியூசிக்கோ கூட அந்த நியூஸ் கேட்கும்போது நமக்கே ஒரு ஃபீலிங்ஸ் வர மாதிரி அந்த டோன் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் கன்ஃபார்ம் த ரைட்டிங் மேட்சஸ் த பப்ளிகேஷன் வாய்ஸ் லைக் ஃபார்மல், கன்வென்ஷனல். எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த மாதிரி வாய்ஸ் அண்ட் டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து கண்டென்ட் எடிட்டிங்கு கீழே வரும். கண்டென்ட் எடிட்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேக்ரோ எடிட்டிங். மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசி. ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசி அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை தான் வந்து பப்ளிஷ் பண்ணணும் மீடியாவில். இல்லை எல்லாத்தையும் வந்து யார் எது சொன்னாலும் எடுத்து போட்டுருவாங்களா, நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோ. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே பார்க்குறது தான் ஃபேக்ட் செக்கிங். என்ஷூர் தட் கிரெடிட்டபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசென்டட். நிஜமாவே அந்த இன்ஃபர்மேஷன் நடந்ததா, எப்போ நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்ததெல்லாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிஜமாக நடந்ததா அப்படிங்கிறது தான். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அவாய்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன், லிபல் ஆர் லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போது யார் என்ன சொன்னாங்கன்னாலும் நியூஸில் போட்டுருவாங்க அப்படின்னா, யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நியூஸ் ஏஜென்சிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு மீடியா மூலியமாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட் செக்கிங் மூலியமாக நம்ம நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மீடியாவில் வந்து தொடர்ந்து நிறைய பொய்யான தகவல்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பொய்யான தகவல் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். மிஸ்இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சேனல் இப்படி தான்ப்பா எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே, அந்த மீடியா மேலே உள்ள ட்ரஸ்ட்டு வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபெக்ட் அப்படி தானே. அந்த என்னென்னா ட்ரஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா யாருமே அதை விரும்பி வந்து மறுபடியும் வாட்ச் பண்ண வரமாட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெரிஃபை நேம், டேட், கோட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் வந்து இப்போது நேம்
யாருக்கு என்ன நடந்தது? ஒருத்தங்களோட நேமுக்கு பதிலா நம்ம இன்னொருத்தங்க நேம போடலாமா? கூடாது. போன வாரம் நடந்தத இந்த வாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டேட்ட மாத்துனா, அதெல்லாம் ரொம்பவே ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விளைவுகள வந்து குடுக்கும். ஸோ அதே மாதிரி உள்ளதெல்லாமே நம்ம வெரிஃபை பண்றது தான் வந்து ஃபேக்ட் செக்கிங் சொல்றாங்க. கிராஸ் செக் சோர்சஸ் அண்ட் என்ஷூர் ஆட்ரிபியூஷன் இஸ் கரெக்ட். கிராஸ் செக் பண்ணணும். எல்லாமே ஓகே தானா? இத வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிரலாமா? ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன வந்து நம்ம மீடியால வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நெறைய யோசிச்சு அது கரெக்ட்டா இல்லையாங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்டின்னா, இதுல வந்து லீகலா நெறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லாத ஒண்ண வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்டின்னா, அதுக்கான பின்விளைவுகள் வந்து பயங்கரமா இருக்கும். அவாய்ட் பயாஸ் அண்ட் மெயின்டெயின் அப்ஜெக்டிவிட்டி. பயாஸ் அப்டின்னா ஒருதலைபட்சமா. இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சில சேனல்ஸ்ல வந்து சில பார்ட்டிஸ்க்கு சார்பாவே பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ற நல்லத மட்டுமே போட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பார்ட்டி வந்து ரொம்பவே டவுன் பண்ணி காட்டுவாங்க. இன்னொரு சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்போனன்ட் பார்ட்டிய வந்து ரொம்ப ஹைப் குடுத்தும், ஏதோ இவங்கலாம் வந்து கரெக்ட்டா கொஸ்டின் பண்ற மாதிரியும், ரூலிங் பார்ட்டிய ரொம்பவே லோ பண்ணியும் காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து பயாஸ்டா இருக்கக்கூடாது. ஒரு மீடியாவ பொறுத்தவரைக்கும் அது வந்து பயாஸ்டா இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு அன்பயாஸ்டா இருக்கணும். எல்லாத்துக்குமே சமமா இருக்கணும். ஒரு அப்ஜெக்டிவிட்டிய வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைன் எடிட்டிங். லைன் எடிட்டிங்னா மைக்ரோ எடிட்டிங். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கன்டென்ட் எடிட்டிங் தான் வந்து மேக்ரோ எடிட்டிங்னு. அப்போ லைன் எடிட்டிங் தான் வந்து மைக்ரோ எடிட்டிங். இந்த மைக்ரோ எடிட்டிங் வந்து எத ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேராகிராஃபும் அந்த சென்டென்ஸும் வந்து ஏதாவது இஷ்யூஸ்ல இருக்கா? லைன் பை லைனா வந்து அந்த பேராகிராஃப் சென்டென்ஸ் எல்லாமே பார்க்குறது. இதோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் த ரீடபிலிட்டி அண்ட் ப்ரிசன்ஸ் டாஸ்க் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஒரு ரீடபிலிட்டி இருக்கணும்ல. ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ வந்து வாசிக்கிறப்ப வந்து வளவளவளன்னு இருந்தா யாருக்குமே வாசிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ நம்ம வந்து ஒரு ரீடபிலிட்டியோட இருக்கணும். அண்ட் ப்ரிசைஸா இருக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்ல வேண்டிய கருத்த வந்து டக்குன்னு நம்ம வந்து சொல்லி முடிச்சிடணும். சும்மா அது இது ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இழுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த லைன் எடிட்டிங் மூலியமா என்னெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃப்ளோ அண்ட் இம்பேக்ட். ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோவுக்கும் இம்பேக்ட்டுக்கும். என்ஷூர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் பேராகிராஃப் ஃபார் ஸ்மூத். என்ஷூர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் பேராகிராஃப் ஃபார் ஸ்மூத். எலிமினேட் ரிப்பிட்டேட்டிவ் ஆர் ஆம்பிஷியஸ் ஃப்ரேஸ். எலிமினேட் ரிப்பிட்டேட்டிவ் ஆர் ஆம்பிஷியஸ் ஃப்ரேஸ்ன்னு சொல்றாங்க. மெயின்டெயின் கன்சிஸ்டன்சி இன் வாய்ஸ், டோன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. லைன் எடிட்டிங்கில் வந்து ஒரு கன்சிஸ்டியான வாய்ஸ் இருக்கணும், டோன் இருக்கணும் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த வாய்ஸாக இருக்கட்டும், டோனாக இருக்கட்டும், டக்குன்னு இப்படி ஏற்றி இறக்கிலாம் வந்து நியூஸில் வந்து பேச மாட்டாங்க. அப்படி பேசவும் கூடாது. ஒன்று ஒரு பேஸான வாய்ஸில், ஒரு ஹையான வாய்ஸே மேக்ஸிமம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காப்பி எடிட்டிங். காப்பி எடிட்டிங் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, கிராமர், பங்க்சுவேஷன் அண்ட் ஸ்டைல் அடரன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நியூஸில் வந்து நிறைய பேர் வந்து வாசிப்பாங்க. நிறையா இப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நல்லா நிறைய வெல் டெவலப்பான கிராமரியன்ஸ் வாசிக்கலாம். பார்த்த உடனே அவங்களுக்குலாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிறைய பேர் ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோட ப்ரொஃபஸர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சார்லாம் வந்து பார்த்த உடனே அவங்க கண்ணுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பயங்கரமா தெரியும். அந்த கிராமர் எரர்ஸ்லாம் வந்து சூப்பர்வா கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்கலாம் என்னன்னா, பார்த்த உடனே இந்த பங்க்சுவேஷன் எரர், கிராமர் எரர், அந்த ஸ்டைல்ல உள்ளதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லன்னா நார்மலாவே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக், பங்க்சுவேஷன் மிஸ்டேக், பங்க்சுவேஷன்ல உள்ள மிஸ்டேக்ஸ், ஸ்டைல் எரர்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த காப்பி எடிட்டிங். இதோட பர்பஸ் என்னன்னா, பாலிஷ் த டெக்ஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன். தப்பு தப்பாக இருந்ததுன்னா அதை வந்து யாருமே ப்ரொஃபஷனல் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்பா இவங்க பண்ணால், அவங்கள தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான டெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்கு தான் வந்து நம்மளோட காப்பி எடிட்டிங் வந்து யூஸ் ஆகுது. சொல்ல சொல்ல இந்த டாபிக் என்னென்னா எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் அண்ட் டைப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ்.
டைப்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ். கிராமட்டிக்கல் எரர்ஸ்னா என்னன்னு தெரியும். டைப்போஸ் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணும்போதோ, இல்லைன்னா பிரிண்ட் பண்ணும்போதோ, ஒரு நியூஸை வந்து இப்போ வந்து நம்ம மெயில் மூலியமாலாம் அனுப்பிடுறோம். அப்போலாம் வந்து ஹேண்ட் பிரிண்ட் இருக்குங்கல்ல, நம்ம வந்து டைப்ரைட்டர் மூலியமா டைப் பண்ணுவாங்க. அண்ட் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லைன்னா டைப் பண்ணுறப்போ வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா, அதை தான் வந்து டைப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேபி எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. டைப்போஸ் அப்படின்னா இதுதான். டைப் பண்ணும்போது இல்லைன்னா வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா அதுதான். அதை எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுறது. என்ஷூர் பங்க்சுவேஷன் சப்போர்ட்ஸ் ரீடபிலிட்டி. ஒரு பங்க்சுவேஷன் வந்து ஒரு ரீடபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த கமா, ஃபுல் ஸ்டாப், கமா வந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்படி பிரேக் பண்ணி வாசிக்கணும். ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வாசிக்கணும். ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட், அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும். அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸ்க்கு வந்து நிறையா வேலை இருக்குது. ஸோ அந்த பங்க்சுவேஷன் வந்து ரீடபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு பங்க்சுவேஷனுமே இல்லை அப்படின்னா நிறுத்தி நிதாரணமே இல்லாமல் பிளா 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 அப்படியே சொல்லி வாசிக்க முடியாது இல்லையா? ஸோ பங்க்சுவேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் ஒரு ரீடபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி எடிட்டிங்க்கு வந்து நிறைய ஸ்டைல் புக்ஸ் இருக்குது. ஏபி ஸ்டைல் புக்காக இருக்கட்டும், இல்லை சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைல் கைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரூஃப் ரீடிங்கை வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஏன்னா பிஜிக்கு வந்து இந்த பேப்பர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து செக் பண்ணுறது, பப்ளிஷிங்க்கு முன்னாடி வந்து ஃபைனலாக செக் பண்ணுறது. ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுப்பா. எடிட்டிங்கு, கண்டென்ட் எடிட்டிங்கு, இந்த ஃபேக்ட் செக்கிங், அக்யூரசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறவு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக் பண்ணுறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, ஏதாவது ஓவர் லுக்குடான எரர்ஸோ இல்லைன்னா நம்மளே அறியாமல் ஏதாவது சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தோம்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங். ஸ்கேன் ஃபார் டைப்போகிராஃபிக்கல் எரர், ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ் ஆர் லேயர் அவுட் ப்ராப்ளம். லேயர் அவுட் அப்படின்னா அந்த நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த பேஜஸில் வந்து இதுதான் இருக்கணும், காலம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து லேயர் அவுட்னு சொல்கிறாங்க. டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும், நான் சொன்னேன்ல டைப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எரர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் இஷ்யூஸ், லேயர் அவுட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணும். அண்ட் ஹெட்டிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் இப்போ எடுத்திருக்கீங்க, மேபி உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் நல்லா இருந்ததுன்னா, ஒரு ஹெட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் வந்து அந்த நியூஸை வந்து நம்ம வாசிப்போம். ஹெட்டிங் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த ஹெட்டிங்கில் வந்து ஃபுல்லான கண்டென்ட்டை சொல்லலைனாலும் கொஞ்சம், இப்போ ஒரு சீரியலுக்கு ப்ரோமோ எப்படியோ அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து ஹெட்டிங், மேகசினில் வந்து அந்த டாபிக் ஹெட்டிங் எல்லாமே, ஹெட்டிங், கேப்ஷன் அண்ட் மெட்டாடேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் என்ஷூர் ஹைப்பர் லிங்க்ஸ், இமேஜஸ் அண்ட் த கிவன் ரெஃபரன்ஸ் ஆர் அக்யூரேட். அந்த இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து விளம்பரம்லாம் கொடுத்துருப்பாங்க. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு விளம்பரம் இருக்கட்டும், இல்லைன்னா வல்வன் ஜுவல்லரி ஷாப்புக்கு விளம்பரமாக இருக்கட்டும், அந்த இமேஜஸ் எல்லாம் போட வேண்டிய இடத்துல ப்ராப்பராக போட்டிருக்காங்களா, இன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணுறது தான் வந்து ப்ரூஃப் ரீடிங்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டேஷன் ஃபார் மீடியம். அடாப்டேஷன் ஃபார் மீடியம் அப்படின்னா டெய்லர்ஸ் த கண்டென்ட் டு ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம் ஆர் ஆடியன்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு மீடியமை வந்து இப்போது நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தேவை கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து இந்த ஆடியன்ஸ்கிட்ட வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் த டெலிவரி பேஸ்ட் ஆன் அ மீடியம் ஃபார்மேட். மீடியா ஃபார்மேட் அப்படிங்கிறப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான முறையில் யார் யார் இப்போ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நோ. அதை விட வந்து அவங்க சோஷியல் மீடியா வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம அது மூலியமாக ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஆனால் ஒரு 60+ இருக்கிறவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. அண்ட் அவங்களும் இப்போ டெவலப்பாகவே தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பரு, இந்த நியூஸ் சேனல்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக காட்டுவாங்க. ஸோ யார் யாருக்கு எது எது மூலியமாக வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்கணுமோ அவங்கவுங்க மூலியமாக அப்படி தான் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. யூஸ் SEO டெக்னிக் ஃபார் டிஜிட்டல் ஆர்டிகல்ஸ். ஏதாவது டிஜிட்டலில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா SEO டெக்னிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார்மட் ஃபார் பிரிண்ட், வெப் ஆர் மொபைல் கம்பேட்டபிலிட்டி.
அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்பாவும் பண்ணலாம், பிரிண்டடாவும் பண்ணலாம். அது எது மொபைல் கம்பேட்டபிலிட்டியாவும் நம்ம வந்து குடுக்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு மீடியா வந்து கரெக்ட்டா குடுக்கணும். அந்த மீடியம் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எத்திக்கல் அண்ட் லீகல் கன்சிடரேஷன். எத்திக்கல் அப்படின்னா, நமக்குன்னு வந்து சில பிரின்சிபல் அண்ட் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? எத்திக்ஸோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் சொல்றாங்க. அண்ட் லீகல் அப்படின்னா, அந்த கோர்ட்டு, கேஸ் அதே மாதிரி வந்து லீகலான இஷ்யூஸ். இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். என்ஷூர் த கன்டென்ட் அடரன்ஸ் டு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் அண்ட் அவாய்ட் லீகல் இஷ்யூஸ் அண்ட் அப்ஹோல்ட் இன்டெகிரிட்டி. ஒரு லீகல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து அதில இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெகிரிட்டியோட போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டாஸ்க் என்னன்னா, ரெஸ்பெக்ட் காப்பிரைட் அண்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சில விஷயங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்கும். அந்த காப்பிரைட்ஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்ததுன்னா, அத எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பர்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் பிளேஜரிசம் அப்படிங்கிறது ஒரு கிரைமுக்கு நிகரா வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிளேகரிசம் பண்ணக்கூடாது. பிளேகரிசம் வந்து ரொம்பவே தப்பு. பிளேகரிசம் வந்து நம்மளோட எத்திக்கல் இஷ்யூஸில் வந்து வரும். நம்ம பிளேகரிசம் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா, அது வந்து எத்திக்கல் இஷ்யூவில் வரும். என்ஷூர் எத்திக்கல் ரிப்போர்ட்டிங் லைக் அவாய்டிங் சென்சேஷனல் ஆர் ஹார்ம். ஒரு எத்திக்கலான ரிப்போர்ட்டிங்கை வந்து நம்ம எத்திக்கல் ரிப்போர்ட்டிங் லைக் அவாய்டிங் சென்சேஷன் ஆர் ஹார்ம் இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி உள்ள நியூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எது ஒரு லீகலான நியூஸு, ஒரு சென்சேஷனலான நியூஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா வச்சு ஹேண்டில் பண்ணணும். அதுக்குன்னு அத பப்ளிஷ் பண்ணவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோ. ஆனா பப்ளிஷ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணலாம். பட் அதுக்குன்னு உள்ள சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பிளேகரிசம் அவாய்ட் பண்றது அண்ட் காப்பிரைட்ஸ், இன்டெலக்சுவல் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்றத தான் வந்து சொல்றாங்க. அண்ட் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்டானமி ஆஃப் எடிட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எடிட்டிங், மேக்ரோ எடிட்டிங்னு சொல்றாங்க. ஃபேக்ட் செக்கிங் அண்ட் அக்யூரசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைன் எடிட்டிங், அப்புறம் வந்து காப்பி எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், அடாப்டேஷன் ஃபார் மீடியம் அண்ட் எத்திக்கல் அண்ட் லீகல் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் இஸ் அ மீடியா writing in a comprehensive process aimed to crafting accurate, engaging and professional content. இப்போ மீடியாவில் வந்து எடிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூரேட்டாக கிராஃப்ட் பண்ணி எல்லாத்தையுமே தேவைங்கிறத மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் கிராஃப்டிங் அப்படின்னா அதுதான். தேவைங்கிறத வந்து வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது அண்ட் எங்கேஜிங்காக வச்சுக்கணும். அது போக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும். பீப்புளை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட்டால் எங்கேஜ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறது தான் வந்து எடிட்டிங் இன் மீடியான்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கண்டென்ட் எடிட்டிங், ஃபேக்ட் செக்கிங் அண்ட் லைன் எடிட்டிங், காப்பி எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங் அண்ட் மீடியா ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒயிட் adhering to the ethical standards. And this multi-layered approach ensure the final product effectively communicates the intent message to the audience. இது எல்லாமே பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஆடியன்ஸ்கிட்ட போய் இது ரீச் ஆகும்போது ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைட்டிங் மீடியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல் இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு, ஆடியன்ஸை வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்லேயே வச்சுருக்கிறதுக்கு அண்ட் அக்யூரஸிக்காக வந்து சில ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை வந்து ரைட்டிங் ஃபார் மீடியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா ஃபீல்டில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷனுக்காக, என்கேஜ்மெண்ட்காக அண்ட் ஒரு அக்யூரஸிக்காக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல். ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து லாங்குவேஜையும் ஸ்டைலையும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு லாங்குவேஜை வந்து மீடியா ஃபீல்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கொடுக்குற லாங்குவேஜ் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி. த லாங்குவேஜ் ஷுட் பி சிம்பிள், டைரக்ட், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை த டார்கெட் ஆடியன்ஸ். அவாய்ட் ஜர்கான்ஸ் அண்ட் ஓவர்லி காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ்.
அன்லெஸ் நெசசரி ஃபார் கான்டெக்ஸ்ட். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதே சமயமாக வந்து டைரெக்டாக இருக்கணும். சும்மா இன்டைரக்டாக நம்ம வந்து நாக்க வச்சு மூக்கு தொடுற வேலைலாம் இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டியதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த கேட்டகரி வந்து இது தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் வந்து நம்மளோட லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளான லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு தெரியும், அதை தான் வந்து அவங்க விரும்பி வாசிப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹைஃபையான லாங்குவேஜை வந்து அவங்கள்ட்ட யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆடியன்ஸ் வந்து அதோட அந்த லாங்குவேஜோட கனெக்ட் ஆக முடியாது, அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து நம்ம ஜர்கான்ஸ் அதே மாதிரி அன்னெசரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மலான இப்போ இங்கிலீஷ் பேப்பர்னால் ஒரு நார்மலான இங்கிலீஷ் போதும், ஓவர் ஹைஃபையான இங்கிலீஷ் வந்து அங்கே தேவையில்லை. இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இலக்கணம், இலக்கிய தமிழ் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த பழங்கால தமிழ் வந்து இப்போ உள்ள நிறைய பேருக்கு வந்து புரிகிறதில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து படித்து எழுதுகிறோன்னா வந்தார்கள் போனார்கள் அதெல்லாமே வந்து அதோடய முடிஞ்சு போயிடுது. பேச்சு வழக்கில் தான் வந்து இப்போல்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ யார் யார் எப்படி எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏத்தாப்புல வந்து அவங்க லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்சென்சன்ஸ் அப்படின்னா ரைட் அஸ் சஸ்டெனிட்டி அஸ் பாசிபிள் மீடியா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் டு பி டெலிவர்டு குயிக்லி. மீடியா ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குயிக்காக டெலிவரி ஆகணும், அவ்வளோதான். சும்மா நம்ம வந்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பேசிட்டு கொஞ்சோண்டு தேவையில்லாத கண்டென்ட் நிறையாவும் நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் வந்து கொஞ்சோண்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் ஆகாது, மீடியா ஆடியன்ஸ்க்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுக்க வேண்டிய கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டாக சீக்கிரமாக குயிக்காக வந்து கொடுத்து முடிக்கணுமா மீடியா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி. நம்மளோட லாங்குவேஜில் வந்து ஃபேக்ட் இருக்கணும் அண்ட் ஏதாவது கோட்ஸ் ஏதாவது நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிரெடிட்டபிலிட்டி இருக்கணும். இது எல்லாமே வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். சொல்ல ஒரு குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக எடுக்கலனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலிட்டி. நம்ம ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது, நியூட்ரலிட்டியாக இருக்கணும். இவங்க பக்கமும் பேசக்கூடாது, நான் அவங்க பக்கமும் பேசக்கூடாது. நியாயம் எதுவோ அதை மட்டும்தான் அவங்க பேசணுமே தவிர நம்ம வந்து இவங்களோட ஃபேவரிசமோ இல்லை அவங்களுக்கு வந்து ஃபேவரிசமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது 2 பார்ட்டி இருக்காங்க, ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னா நம்ம வந்து உண்மையே பேசணும் அண்ட் யாருக்குமே வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேரக்டர் என்னென்னா அதே சேம் தான், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கணும், நம்ம வந்து டேரெக்டாக வந்து சொல்லி முடிச்சிடணும் அண்ட் பேசிவில் வந்து இருக்கக்கூடாது. எங்கேஜிங் லீடிங், நம்மளோட ஆடியன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹூக் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களோட அட்டென்ஷனை வந்து நம்ம கிராப் பண்ணணும். ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலே. இப்போது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ஹோஸ்ட்டோட பேச்சு எப்படி இருக்கும், அவங்களோட வே ஆஃப் டெலிவரியிலேருந்து அவங்களோட மாடுலேஷன் முதற்கொண்டு எல்லாமே நம்மளை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீக்லி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருந்தாலும் அந்த விஜய் சேதுபதி எபிசோட் 2 மட்டும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்டைல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் லீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இதுனா கொஸ்டின், ஆனக்டோட், ஸ்டார்ட்லிங் ஸ்ட்ராட்டிக் ஆர் சம்மரி லீடு, இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் லீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வந்து பிரமிட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அகெயின் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து அந்த கண்டென்ட் எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட், வேர், வென், ஒய், இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டைலில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோன் அண்ட் வாய்ஸ்.
டோன் அண்ட் வாய்ஸ் வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீடியாவோட மீடியமை பொறுத்து மாறும். அண்ட் ஆடியன்ஸை பொறுத்தும் மாறும். என்ன மீடியம் அண்ட் ஆடியன்ஸை பொறுத்து நம்ம வந்து டோனை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார்மல் வாய்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வாசிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஃபார்மலான டோனில் இருக்கணும். அண்ட் ப்ரெஸ் ரிலீசஸில் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டிங்க்கெலாம் போகிறாங்கன்னா கொஸ்டின் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஃபார்மலான டோனில் இருக்கும். ப்ரெஸ் ரிலீசஸ், நியூஸ் ரிப்போர்ட்லலாம் ஒரு ஃபார்மல் டோன். கேஷுவல் ஆர் கான்வர்சேஷனல் டோன் அப்படிங்கிறப்போ சோஷியல் மீடியா போஸ்ட்டில் இருக்கலாம், வ்ளாக் அண்ட் இதில் எல்லாமே இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு கேஷுவலாக இல்லைன்னா ஒரு கான்வர்சேஷனலான வாய்ஸும் டோனும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சிவ்சிவ் அப்படின்னா ஒப்பீனியன்ஸ் காலம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டோன், எந்த மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பர்டிகுலராக எந்தெந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்தந்த மாதிரி வாய்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் ஃபீச்சர்ஸ். எப்படி வந்து ஒரு ரைட்டிங் ஃபார் மீடியாவில் வந்து ஸ்டைலுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் முக்கியமோ அதே மாதிரி லாங்குவேஜுக்கும் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாங்குவேஜுக்கு வந்து என்னென்னா மேக் சென்டென்ஸ் டைனமிக் அண்ட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு டைனாமிக்காகவும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருந்தாலும் தான் நம்ம வந்து இது விரும்பி அதை வாசிப்போம். ரொம்ப வாசிக்கிறதுக்குலாம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா பெரும்பாலானவர் வந்து வாசிக்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ ஒரு ஆக்டிவான வாய்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அசசபிள் வெக்காபுலரினா அதுதான் ஒரு டார்கெட்டான ஆடியன்ஸ். நமக்கு எந்த லாங்குவேஜ் புரியும். இப்போது வந்து நமக்கு ஒரு ஹைஃபையான ஃபாரினர் வந்து இங்கிலீஷ் பேசினாங்க அப்படின்னா அதில் உள்ள ஒரு 100 வார்த்தை பேசினாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 80 to 85% புரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கிளியராக நமக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. ஏன் அப்படின்னா அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வேறு அண்ட் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் வேறு. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வொக்காபுலரி யூஸ் பண்ணணும். நம்ம ஆடியன்ஸோட லெவல் என்னன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஸ்டைல் அண்ட் லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே டிஸ்கிரிப்டிவ் பெர்செப்ஷன் இருக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் வித் லாங்குவேஜ் ஸ்பைரலி அண்ட் ஒன்லி வென் இட்ஸ் என்ஹான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நார்மலான ரொம்ப ஹைஃபையான இதெல்லாம் இங்கேயும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு நார்மலான லாங்குவேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டபிலிட்டியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த மீடியம் மூலியமாக நம்ம போகிறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம எழுதுகிறோம், நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃபன் யூஸ் டு கிரியேட் இமீடியன்சி. ஒரு இமீடியன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எஸ்பெஷலி ஹெட்லைன்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் நியூஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாசிக்கும் போது ஏதோ நமக்கு இப்போ நடந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஹெட்லைன்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் நியூஸை வந்து அதில் தான் எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ். இந்த இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து ஒரு லாங்குவேஜ் யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். எந்த விதத்துலேயுமே யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜ். நம்மளோட மீடியாவில் வந்து நம்ம வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜை தான் இது பண்ணணும். தேவையில்லாத ஃபவுல் வேர்ட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அவாய்ட் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் பயாசஸ் இன் லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜில் வந்து ஒரு ஸ்டீரியோடைப்போ இல்லை ஒரு பயாஸோ வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ஒரு ஜெண்டர் வந்து நம்ம நியூட்ரலிட்டியாக பார்க்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேர்மேன் அப்படின்னா ஏன் அந்த போஸ்டிங்க்கு வந்து விமென்லாம் வந்து செட் ஆக மாட்டாங்களா? அப்போது எதுக்கு சேர்மேன்னு சொல்லணும், சேர் விமென்னு சொல்லக்கூடாதா? சேர் விமன் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சேர் விமன் ஒரு வார்த்தையே கிடையாது. ஸோ சேர்மேனுங்கிறது தப்பு. பட் நம்ம வந்து சேர் பர்சன் வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி மைனூட்டான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மீடியாவில் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா
இப்போ நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு சேர்மன் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு விமன் நிற்கிறாங்க, ஒரு விமன் வின் பண்ணிட்டாங்க, அந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்போது அவங்கள வந்து நம்ம சேர்மேன் ஏன் சொல்லணும்? அவங்க வந்து மென்னா? நோ. ஸோ அப்போ நம்ம சேர் விமன்னு அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ சேர் பர்சன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் லாங்குவேஜை வந்து நம்ம மீடியாவில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீடியம்லேயுமே ஒவ்வொரு மீடியாலேயுமே வந்து தனித்தனியாக அதுக்கு ஏத்தாப்பில் வந்து நம்ம ரைட்டிங் ஸ்டைலையும் லாங்குவேஜையும் யூஸ் பண்ணணும். மீடியானா என்னென்ன மீடியாலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மீடியா இருக்குது. பிரிண்ட் மீடியானா என்ன? பிரிண்ட் மீடியானா நம்ம வந்து இந்த கையால் எழுதுகிறோம் இல்லையா, அது எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து பிரிண்ட் மீடியா தான். இப்போது நியூஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் மீடியா கீழ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போட்காஸ்ட் மீடியா. போட்காஸ்ட் மீடியா அப்படின்னா ப்ராட்காஸ்ட் மீடியா அப்படிங்கிறப்போ வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன். டெலிவிஷன் அப்படின்னா டிவி. இதெல்லாமே வந்து ப்ராட்காஸ்ட் மீடியாவில் வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியா. டிஜிட்டல் மீடியா வந்து இப்போது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரு தெரிஞ்ச ஒரு மீடியா தான் டிஜிட்டல் மீடியாங்கிறது. அப்புறம் வந்து சோஷியல் மீடியா. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா கீழே தான் வரும். இத்தனை மீடியா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு மீடியாலையும் வந்து எப்படி நம்ம லாங்குவேஜையும் ஸ்டைலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரிண்ட் மீடியாவில் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட ஹெட்லைன். நான் சொன்னேன்ல பிரிண்ட் மீடியானா எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஏஜென்சிஸ். ஹெட்லைன் முக்கியம், சப் ஹெட்லைன் முக்கியம், அண்ட் பாடி அண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பான முறையில் தேவை. ஏன்னா ஒரு ஹெட்லைன் ஒரு நியூஸ் நம்ம கொடுக்குறோன்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட்லைன் இருக்கணும். அந்த ஹெட்லைன் மூலியமாக தான் ஆடியன்ஸ் வந்து அந்த நியூஸை வாசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் தேவை. சப்ஹெட்டிங் அப்புறம் பாடி. பாடி அப்படின்னா அது உள்ள கண்டென்ட்டை தான் வந்து பாடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்க்ளூஷனோட முடித்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட். யூஸ் த ஸ்பேஸ் டு ப்ரொவைட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அது எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனையும் அண்ட் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண அனாலிசிஸையும் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் மீடியானா ரேடியோ அண்ட் டிவி. மேக்ஸிமம் இப்போ வந்து ரேடியோ கேட்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் ரேடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. ட்ராவலிங்லலாம் வந்து கேட்குறவங்க டிரைவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து கிச்சன் அண்ட் நிறைய இடத்துல வந்து ரேடியோஸ் கேட்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் டெலிவிஷன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து நம்மளோட கான்வர்சேஷனல் டோன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரைட் ஸ்கிரிப்ட் தட் சவுண்ட் நேச்சுரல் வென் ஸ்போக்கன். அப்போது நீங்கள் ரேடியோலலாம் அந்த ரேடியோ ஜாக்கிலாம் ஆர்ஜிலாம் பேசுகிறத கேட்டிங்க அப்படின்னா சரளமாக பேசுவாங்க. நார்மலாக நேச்சுரலான டோனில் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பீப்புள்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷனல் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கணும். அவங்க பேசும்போது வந்து ஒரு நேச்சுரல் சவுண்டுனா அதே மாதிரி தான் டிவிலையும். இப்போ சீரியல்ஸ்லலாம் ஆட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இப்போது எல்லா ஆட்ஸ்லேயுமே இப்போது நிறைய ஆட்ஸு மசாலாஸ் ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஆயில் ஆட்ஸாக இருக்கட்டும், இந்த டேபிள் மேட்லலாம் பாருங்கள், மேல் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு டெம்டேஷனுக்கான இது தானே. அதே மாதிரி ஒரு நார்மலான லாங்குவேஜ் வந்து போதும், நேச்சுரலான லாங்குவேஜ் வந்து பாட்காஸ்ட்டுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேரஃபேஸ். என்ஷோர் கிளாரிட்டி அண்ட் ஸ்மூத் டெலிவரி பை யூஸிங் ஷார்ட் இம்பேக்ட்ஃபுல் சென்டென்ஸ். ஷார்ட்டாக தான் கொடுக்கணும், பட் அது வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இம்பேக்டாகவும் இருக்கணும். இப்போது ஒரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடை வந்து நம்மளால் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய பொறுமை வந்து இருக்காது. ஏன்னா நம்மளே பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு ஆடை வந்து ஒரு 4-5 நிமிஷம் ஒரே ஆடை இப்போது நிறைய ஆடு போட்டோங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஆட்ஸை கூட வெயிட் பண்ணி பார்த்துடலாம். பட் ஒரே ஆடை ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ போட்டாங்கன்னா முடியாது. அதே டைமிங்கில் ஒரு சாங்ஸை வந்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டாலும் உட்காந்து கேட்போமே தவிர ஆட்ஸை வந்து பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு ஷார்ட்டாக அதே டைமிங்கில் வந்து ஒரு கிளாரிட்டியாகவும் இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து முடிச்சிடணும். ப்ரெசன்ட் டென்ஸ் போட்காஸ்ட்லேயும் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்பவே முக்கியம். எம்பெஸ்ட் டைம்லெஸ்னஸ் அண்ட் ரெலவென்ஸ்.
ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம டைம்லினஸ்னு ரெலவென்ஸையும் வந்து நம்ம கொடுக்கணும். ரெலவெண்ட்டாக பேசிகிட்டே இருக்கும்போது அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியா. டிஜிட்டல் மீடியா அப்படின்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து டிஜிட்டல் மீடியா. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியுது. ஸ்கேனபிள் ஃபார்மேட். டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஸ்கேனபிள் ஃபார்மேட் அப்படின்னா யூஸ் ஹெட்டிங், புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் பேராகிராஃப் டு ஃபெசிலிட்டேட் குயிக் ரீடிங். டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஸ்கேனபிள் ஃபார்மேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்கணும், நம்ம புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ் போட்டுருக்கலாம். அதே நேரத்தில் இப்போது கூகுளெல்லாம் நம்ம வாசிப்போம்ல, ஏதாவது ஒரு போமுக்கோ ப்ரோஸுக்கோ வந்து நம்ம சம்மரி வாசிப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்து டிஜிட்டல் மீடியா தான். அதில் வாசிக்கிறச்ச வந்து நமக்கு ஹெட்டிங் இருக்கும், நம்ம புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ் போட்டு சொன்னோம் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஷார்ட் பேராகிராஃப் டு ஃபெசிலிட்டேட் குயிக் ரீடிங். குட்டி குட்டி பேராகிராஃபாக இருந்தால் நம்ம வந்து குயிக்காக ரீட் பண்ணி முடிக்கலாம்னு சொல்கிறாங்க. SEO ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். SEO ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்கார்பரேட் கீவேர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி டு பூஸ்ட் சர்ச் இன்ஜின் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில கீவேர்ட்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சர்ச் ஆன உடனே நம்ம ஒரு கீவேர்டு போட்டோம் அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் ஆகி வரும்ல. ஒரு கீவேர்டு தான் அடிச்சிருப்போம், கீழே வந்து நமக்கு நிறைய இந்த வார்த்தைகள்லாம் அடுத்தடுத்து வரும் இல்லையா, அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ட்ராக்டிவ் கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டு ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், வீடியோ ஆர் இனோகிராஃப் ஃபார் மோர் என்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கண்டென்ட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அதில் ஆர்டிகல்ஸ், வீடியோ, இனோகிராஃப்ஸ் எல்லாம் எக்ஸட்ரா வரும். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து இன்ட்ராக்டிவாக இருந்தோன்னா தான் அதுக்குள்ளே போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் பிரிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ட்விட்டர் டிமாண்ட் கான்ஷியஸ் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சுருக்கி சொல்கிறதுன்னு அர்த்தம். பிரிவிட்டி அப்படின்னா சுருக்கி சொல்கிறதுன்னு அர்த்தம். பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ட்விட்டர் டிமாண்ட் கான்ஷியஸ் கம்யூனிகேஷன். ட்விட்டர்லலாம் பலவலன்னு பேராகிராஃப் மாதிரி எஸ்ஏ மாதிரிலாம் யாராவது டைப் பண்ணுவாங்களோ நம்ம, ஆனால் கண்டென்ட் வந்து புரியும். அவங்க ட்வீட் பண்ணாங்கன்னா கண்டென்ட் வந்து 2 லைனாக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து எல்லா கண்டென்ட்டுமே அடங்கிடும். ஸோ வந்து பிரிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில். விஷுவல் இன்டெக்ரேஷன் அப்படின்னா பேரடெக்ஸ்ட் வித் கம்பெல்லிங் இமேஜஸ். விஷுவல் இன்டெக்ரேஷன் மூலியமான ஏதாவது ஒரு வீடியோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம், வீடியோஸ் ஆர் ஜிஎஃப்எஸ் டு என்ஹான்ஸ் என்கேஜ்மெண்ட். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம கூட வந்து என்கேஜிங்காகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது மூலியமாக யூஸ் ரெலவென்ட் ஹேஷ்டேக் ஃபார் ப்ராடர் சர்ச். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யாராவது வந்து அந்த பர்டிகுலரான, இப்போது நான் ஹேஷ்டேக்குன்னு போட்டு ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியான்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோஷியல் மீடியான்னு யாரெல்லாம் ஹேஷ்டேக்கில் போட்டிருக்காங்களோ அந்த ப்ராடர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு காட்டும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைலை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து கொண்டு போகணும், அண்ட் எப்படி வந்து நம்ம எழுதணும், நம்ம எந்த டோனில் வந்து பேசணும், டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ அதில் மீடியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீடியாஸ் பார்த்தோம். என்னென்ன மீடியாலாம் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா, ப்ராட்காஸ்டிங் மீடியானா ரேடியோ அண்ட் டிவி, டெலிவிஷன் அண்ட் பிரிண்ட் மீடியா. இந்த மீடியாலலாம் வந்து எப்படி பேசணும், என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் கைட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அசோசியேட்டட் ப்ரெஸ் அப்படின்னா ஏபி. மேபி வந்து ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம், கொஞ்சம் ட்விஸ்டியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அசோசியேட்டட் ப்ரெஸ். ஏபின்னா அசோசியேட்டட் ப்ரெஸ் ஸ்டைல். widely used in journalism focusing on consistency in grammar, punctuation and usage. Associated Press வந்து எதில் மேக்ஸிமம் வைடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசமில் இந்த ஏபி ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர், பங்க்சுவேஷன் அண்ட் யூசேஜை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த அசோசியேட்டிவ் ஏபி ப்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், அதுலலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல் என்னென்னா ஏபி, சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல், பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ், இதெல்லாமே ஸ்டைல் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
காமன் இன் புக் பப்ளிஷிங் அண்ட் அகாடமிக் ரைட்டிங். ஒரு புக் பப்ளிஷிங்கில் இருக்கட்டும், ஒரு அகாடமிக் ரைட்டிங்கில் வந்து என்ன மேனுவல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோ மேனுவல் ஆஃப் ஸ்டைல். அதை தான் வந்து புக் பப்ளிஷிங்லேயும் அகாடமிக்லேயும் சிக்காகோ யூஸ் பண்ணுறாங்க. ஜேர்னலிசமில் வந்து ஏபி யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ். பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் அப்படின்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆஃபன் ஹாவ் அ யூனிக் டோன் அண்ட் ஃபார்மட்டிங் எக்ஸ்பெக்டேஷன். பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் மூலயமா சோஷியல் மீடியா. அப்போது ஏபி அப்படின்னா ஜேர்னலிசம், சிக்காகோ மேனுவல் ஸ்டைல் அப்படின்னா இப்போ புக்கு அண்ட் அகாடமிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகாடமிக் அப்படின்னா படிப்பு சம்மந்தமானா புக்கு, ஸோ புக் பப்ளிகேஷன். இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ், இதை வந்து சோஷியல் மீடியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.